என் பெயர் என்ன? என் விருத்தாந்திரங்கள் என்ன? என் புஜபலங்கள் என்ன? என் பராக்கிரங்கள் என்ன? என் பெயர் என்ன? வீராதி வீரன், வீராதி வீரன், திக்கெங்கும் புகழ் பெற்ற கொடியா அரவ கொடி. என்ன சாமி அவர கொடிங்கற? என் கொடியா அரவ கொடி. அரவ கொடி. முடியா வணங்காமுடி. முடியா பணங்காமுடி. வணங்காமுடியா? வணங்காமுடி. வணங்காமுடி. இணங்காத நெஞ்சம். இணங்காத நெஞ்சம். வெங்கலம் சரிகள் படித்த சரிகிரம் படித்திட்ட துரியோதன மாமன்னன். அருமை தோழனே, துரை பால் சொசிட்டா இந்த பாசன வச்சிக்கிறா அப்படி இல்லங்க. துரை துரியோதன மன்னன் சாமி வந்தா உன் பெயர் துரை துரியோதன மன்னன். தனராக உடைய மன்னன். தனராக படித்திட்ட துரியபூபன். துரியபூபன் துரியோதன மன்னன் சொல்றியே. துரியோதன மன்னன் சொல்றியே. இந்த பெற்றெடுத்த தாய் 10 மாசம். கேட்டாய் ஒரு கேள்வி. 10 மாசம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்றாலே அம்மா யார் சாமி? என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த 10 மாசம் என் தாய் 10 மாசம் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்றாலே பெற்றெடுத்தாலே அம்மா அடி அம்மா. என் தாய் புண்ணிய என் தாய் புண்ணியவதி. எப்பேற்பட்ட தெய்வங்கள்? எங்க அம்மா சொல்கிறேன். ஏண்டா என்னை என்றெடுத்த சரி சரி அப்படின்னா சொல்ல மாட்டேன். என் அருமை தோழனே, சொல்லுங்க மன்னனே. அல்லடா பிரதகாமியம். பிரதகாமியம் என்னை பாசத்தோடு என் தாய்
என் தாயோ காந்தாரை. ஓ, உன் தாய் காந்தாரி அம்மையார். தந்தையார் சாமி திருநாட்டு மாமன்னன். சரி, தாயாரோ காந்தாரி அம்மையார், தந்தையார் திருநாட்டி மகாராஜன். திருநாட்டி மகாராஜனுக்கும் காந்தாரிக்கும் பிறந்துட்ட உன் பெயர் துரை துரியோதன மன்னன். அரவக்கொடி படுத்த துரை துரியோதன மன்னன். துரை துரியோதன மன்னன் சொல்றீங்களே, நீங்கள் ஒன்று ஒருவராக பிறந்தீங்களா? உடன் பிறந்தவர்கள் சரியாக 100 ஆண் மக்கள், ஒரே பெண் குழந்தை, ஒரே ஒரு பெண் குழந்தை. அண்ணவள் பெயர் திருச்சடை. ஓ, திருச்சடை. அப்படி 101 பேரும் சொல்றீங்களா மன்னா? நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நண்பா, என் நாடோ 56 நாடு. ஓ, உலகம் இருப்பது 56 தேசம், 50 நாட்டு பேரரசன். என் நாடு எந்த நாடு? எந்த நாடு? என் நாடு வரும் எந்த நாடு? கூத்து விட்டுருங்க. 10 பேத்துக்கு 10 டீ. கோமாளிக்கு மட்டும் பேசல பால். ஆமா, கள்ளி பால் என்ன? அத வாங்கி போய் ஆயால கூத்து. ஏற்கனவே ஊத்திட்டானடி. ஏடா அடியில தூங்கிட்டு இருக்க? நண்பா, சாமி, என் நாடு அஸ்தாபுரம். ஓ, உன் நாடு அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 தேசம். 56 தேசம். 56 தேசம் சொல்றீங்களே? 56 தேசம் சொல்றீங்க சாமி. இந்த நாட்டுக்கு நீங்கள் மட்டும் உரிமையா? இன்னும் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா? 56 தேசம் என்று உரைத்தேனே. எந்தெந்த நாடு? எந்தெந்த நாடு? எந்தெந்த தேசம்? அங்கம், அரணம், ஆவிந்தியம், ஆந்திரம், விளாடன், யாவனம், கொட்டியம், கருசம், கலிங்கம், கண்ணாடம், காஸ்மேரம், கண்ணாலம், காசம், காந்தாரம், காம்போஜனம், கிராடம், குருகு, குடகு, குந்தாலம், கூச்சம், குவிந்தம், கேகயம், கொல்லம், கோசலம், சிங்கு, சின்னம், சூரசனன், துருவதம், நெடியதம், நேபாளன், பப்பரன், பாண்டியம், மலையாளம், யுகந்தம், பங்கம், வங்காளம், விதர்ப்பகுடம் என்று சொல்லக்கூடிய 56 தேசம். 56 தேசம் சொல்றீங்க. இந்த 56 தேசத்துக்கும் நீங்கள் மட்டும் உரிமையா? இன்னும் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா? என் சித்தப்பார் பிள்ளைங்க எனக்கு எதிரியாக வேண்டும் பாண்டவர்கள். பாண்டவர்களா? சாமி, எனக்கு எதிரி இருக்கிறாங்க. எனக்கு தான் பாண்டவர்கள் எதிரி. உனக்கு யாரா எதிரிங்க? எங்க அப்பங்காரன் சாமி. ஒரு மகனுக்கு தந்தை எதிரியாடா? எப்படி? நான் விடிய கூத்தாடி போய் வீட்டுல படுத்தா பேசாம சாமி. எங்க அப்பன் தினைக்கு போதை போடு. எங்க அம்மாவை தினைக்கு முடிச்சுட்டு வாங்குறாப்பா. உதைக்கிறான்னு சொல்லோட தாயாரி ஏண்டா கொல்ல நினைத்த நாடா கொடுபாவி பாண்டவர
இருப்பது 55 பாண்டவர்கள். நாங்கள் இருப்பது 100 பேர். 100 பேரு. பகுதி நாடு கட்ட தரும் நாடா. கொடுக்க கூடாது சார். கொடுக்க கூடாது. பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று மனிதனை நினைத்து பல்லல பகை ஒதுட்டில் வர வைத்து நண்பா நாடு நகர நவீன செங்கோல் உப்பு சட்டி வரமுடிதல் பறித்து சூது பகலை ஆடி நாடு நகர நவீன செங்கோல் உப்பு சட்டி வரமுடிதல் பறித்து அரண்மனை காண வச்சிருச்சு. எப்படி காங்க ஓட்டுனீங்க? ஆண்டு 12 அஜாத வருஷம் கழித்து வந்தால் மங்கள நாடு பகுதி நாடு என்று கேட்டார்கள். நான் தலையாசிந்தேன். அப்படி குருவரையர் மக்கள் கேட்டது. ஆண்டு 12 முடித்தது. அஜாத வருஷம் முடிந்தது. உலகமாமுனியரை விட்டு நாடு கட்டார்கள். நாடு கொடுக்க மறுத்தேன். 2வது முறையாக யாரை விட்டு நாடு கட்டார்கள்? அள்ளிக்கும் அரிஜனுக்கு பிறந்த அழகு புலேந்தரை விட்டு நாடு கட்டார்கள். அழகு புலேந்தரை விட்டு நாடு கொடுக்க மறுத்தேன். கொடுப்பேனா? பாண்டவரை எப்ப கொண்டு வர ஒழிக்கணும் என்று மனிதர்கள் ஆசை. மீன் என்ன செய்தார்கள்? திருமந்த நாராயணன் வந்தார். தெரியவனா நீ நத்தை மக்கள் தான், பாண்டவரை நத்த மக்கள் தான். பாண்டவருக்கு நாடு தர முடியுமா முடியாதா அப்படி என்று கேட்கிறார். என்னப்பா பாண்டவர் மேல இருக்கிற கோபம் தான். சரியான படிக்கு கோபக்காரங்க. அப்புறம் ஏன் கோபத்தை பார்க்க மாட்டீங்க? குடுப்பேனா? குடுப்பியா? நீ உதவாங்காம குடுப்பியா? அப்பொழுது திருமந்த கண்ணன் வைத்தேன். கண்ணா ஒரு வயசு சோறு வந்தா சாப்பிட்டு போ. பாண்டவருக்கு நாடு கேட்பது உனக்கு தகுதி கண்டா. டேய் கண்ணா, டேய் மாமையில பிண்டாண்டவனே, மறுமுறை கட்டவனே, டேய் மாயவா அடிச்ச தெரியுமா? கண்ணனடா தெற்கு தருவாயில் சரியா? அப்படி பாண்டவருக்கு நாடு கொடுக்க முடியும் மறுத்தால் நான் வைக்கின்ற பந்தத்தில் ஜெயிக்க வேண்டும். 18 நாள் சென்ற பாரத போர் துவக்க செய்வேன். இந்த 18 நாள் பண்ட பாரத போர் துவக்கத்தில் 10 மணி நாள் யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவங்களுக்கு நாடு என்று கவித்தார். நான் கங்கணம் கட்டினேன். நண்பா சாமி அப்ப கட்டண கங்கணம் தானே ஓடிருக்க. தென்னாகரத்துல ஒரு அட்டை விடுறதில்ல, பிள்ளையாமரத்துல அட்டை விடுறதில்ல. பழையாட்ட எத்தனை நாள் சண்டை முடிந்து விட்டது. முதல் நாள் முதலும் 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. முதல் நாள் சண்டையில் இருந்து 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. நண்பா என பர்க்கம் இருக்கக்கூடிய தானாதி தானைகள் எல்லாம் ஆண்டு மடிந்தது. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் ஆண்டு மடிந்தார்கள். நான் இருப்பது 4 பேர் மட்டும் தான் இருக்கின்றேன். இந்த துரியன் பக்கம் இருந்து என் மாமன் ஜெகனி, ஜல்லியன், கர்ணன், இந்த துரிய மன்னன் 4 பேர் தான் இருக்கின்றேன். நீங்க நல்லா இருப்பீங்க. விடிந்த 17 நாள் சண்டை குருச்சத்திர பீடத்தில் ரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கும். உண்மைதான். அந்த 17 நாள் சண்டைக்கு நான் யாரை அனுப்புவது, என்ன செய்வது? ஒருவேளை மத்தாளக்காரன் சொல்லாமா? அவளை தாங்க மாட்டான்டா. கொசு வாட்டர் நசி விடுவாங்க. நான் யாரை அனுப்புவது, நான் யாருக்கு ஜனாதிபதி கொடுப்பது என்று தெரியவில்லை. என் குலகுருவாக வழங்கக்கூடிய என் ஜெகனி மாமன் இருக்கிறார். அன்னவர் அழைத்து கேட்டால் தக்க யோசனை சொல்வார். நண்பா இருந்தாலும் யாரை மட்டும் வெளியே வந்தவுடனே என் உயிரில் மேலான அன்பு சொந்தங்கள் வேற சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். அவங்க சொத்திலிருந்து 50 100 அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களும் இன்னும் நமக்காக அன்பளிப்பு அளிக்காத உள்ளங்களும் எங்க நாடகத்தை கண்டு கழிக்க வந்த ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நம்ம தர்ம தாய்மார்களும் அனைவற்ற பேர்களும் எப்படி வாழ வேண்டும், எல்லா முனேஸ்வரன் அனுகரகத்தால் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று இந்த இரவு நேரத்தில் எல்லா முனேஸ்வரனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். Bubadi mama, bubadi baro, mama, alga.
மாமன் தான். என்னப்பா எப்படி ஜெகனினா எப்படி என்ன மாமா? என்ன உன் மருமகன் துரியமன்னன் உன் திருவடி பாதத்திற்கு அல்லிங்க முள்ளிங்கிற வாசி கோங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய சிவ மலர்களை கொண்டு உன் திருவடி பாதத்திற்கு ஆதாரம் வந்திருக்கின்றேன். நான் இருக்கோம், நான் உயிர் இருக்கோம். அதான் என்று போல் இன்று போல் என்றும் நீண்ட ஆயுள் பெற்று சுகமாய் வாழ்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒன்று சுடுங்கிறேன். மாமா என்னப்பா என்ன மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் இருக்க வரைக்கும் உன்னை எங்க கொண்டு போய் விடுவும் தெரியுமா? ஏங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எங்க கொண்டு போய் சேர்த்து சாதாரண மாட்டேன். ஆமா இல்ல தப்பா நினைக்கிறாங்க. நீ சொல்லு வார்த்தைகள் ஒரு மரணமாக இருக்கின்றது. என்ன வார்த்தை? என்ன? அதான் மக்கள் தீர்ப்பு நினைச்சு சொல்லாத. எப்படி? உன்னை எங்க கொண்டு போய் விடுவோம்னா உன் நாளுக்கு மேலாளா மேல பதவி உட்கார வைக்கிற உன்னை விட மாட்டேன். என்ன மாமா மேல மேல தேர்லையா இல்ல ரத்தத்திலையா? உன்னை உட்காரத்துக்கு விடுவோங்க. காலப்படாத மாமா யாரு உட்காரத்துக்கு விடுவோம்னா அந்த பாண்டவர் உட்காரத்துக்கு விடுவோங்க. நீதான் உட்காரணும். மாமா என்ன நீ சொல்லு வார்த்தை பார்த்தால் இந்த துறையை கொல்ல நினைக்கிறாயா? இல்லையப்பா, அதாவது நான் இருக்கிற வரைக்கும் பாண்டவர் உட்கார்ந்து விடுவீங்க. அதுதானே என் மாமனோட மனுஷனா மனுஷதான். விட மாட்டேன். ஆமா விட மாட்டோம் ஒருபோதும். என் குலகுருவாக விளங்கக்கூடிய என் மாமன் இல்லவா? ஏன்னா எண்ணி நம்புறேன். மாமா எந்த பார்த்தா சண்டை முடிந்து விட்டது. இந்த 14 நாள் சண்டையிலும் நம்ம பக்கம் இருந்த ஜானைகள் கூட முடிந்தது. இருப்பது 4 பேர் தான் இருக்கிறோம். விடிந்தால் 17 நாள் சண்டைக்கு யாருக்கு மாமா ஜனாதி பட்டம் கொடுப்பது? அத்தனையும் அழித்து விட்டது. உண்மைதான். அம்மா அதாவது உண்மையிலேயே இந்த முனிப்பின் சத்தியமா இந்த நாடகத்துல வந்து கசாமச்சானா மண்ண கூத்து கட்டு போயிடும். கதை நடத்துப்பா. இப்ப என்ன நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கதை நடத்த ஒண்ணு கம்மில் இருக்கிறேன். கதை நடத்த சொல்றதே கதைதான். அதாவது ஒரு ஊர்ல போய் கூத்தாடணும். தயவு செஞ்சு ஒரு சகடி வாச்சும் வெளியே வந்தாடணும். நான் தான் கணேஸ்வரன், நான் சகடி என்ன. ஆமா துரியோதனை பிடிச்சது எந்த சனினாரு? துரியோதனை பிடிச்சது எந்த சனி? இது யார் பாரு, நாங்க தான் கத்துக்கிட்டுங்கிற விஷயம் இல்ல. 26 வருஷமா எங்களுக்கு இதுதான் பொழுது காடு கரையாங்க. துரியோதனை பிடிச்சது எந்த சகுனி? எந்த கணேஸ்வரன் அப்படின்னா பாதம் சனி, பொங்கு சனி, கிழக்கு சனி, ஜென்மன் சனி, எல்லாம் 7 சனி எல்லாம் இருக்குது. இதுல துரியோதனை பிடிச்சது எந்த சனி? தெரிஞ்சால் மரம் இல்ல, அங்கேயே காட்டேன். அதாவது ஜென்ம சனி பிடிச்சிட்டா அவன் கோடீஸ்வரன், அப்படின்னா பணம் இருக்காது. பொங்கு சனி பிடிச்சோம்னா பணம் இருக்கும். அது பொங்கு சனி பிடிச்சா 7 சனி பிடிக்கூடாது. 7 சனி பிடிச்சா ஜென்ம சனி பிடிக்கூடாது. பாத சனி பிடிச்சா துரியோதன கிட்ட 7 சனி இருக்கக்கூடாது. ஏதே ஒரு சனி தான் இருக்கணும். இதுல எந்த சனி பிடிச்சான்னு சொல்லுங்க பாக்கலாம். வாரத்துக்கு ஒரு சனியா? நீ பரவாயில்ல. சனி என்பது வேற, சனேஸ்வரம் வேற, சனேஸ்வரம் வேற, சனி வேற. சனி வாரத்துல வர சனி மக்கள் தெரிஞ்சுக்கணும். வாரத்துல வர சனினா வேற. இந்த துரியோதனை பிடிச்சி எந்த சனி சொல்லுங்க பாக்கலாம். உங்க பாட்டு பேசிக்கிருந்தா ஒரு கதை சொல்றாங்க, அது கேட்கணும். அதுல என்ன இருக்கு அர்த்தம்? அது மாதிரி நீங்க மாதிரி சத்தம் போடுறத நாங்க மாதிரி சொல்லிட்டு போயிருப்போம். சரி விடு, கேட்டா பதில் சொல்லுவோம்.
கேட்கலன்னா அதனால அப்பா இல்ல அது எந்த வாரத்துல வந்து இந்த வாரம் சனிக்கிழமை நாங்கள அது வீண் ஒரே ஆள் கொஞ்சம் வைக்க வேண்டாம் அதனால சொல்லு புரியுதா ஆள்கப்பா இருக்கட்டும் விடு அது வேஸ்ட் வியாபாரம் எல்லாம் பண்ணக்கூடாது ஆமா விற்காத வியாபாரம் பண்ணா அது சரியாக்காது அதனால புரியாதா அதாவது ஏற்பாடு 16 தினங்கள் முடிந்து விட்டது பாரத போர்க்குளத்தை துவக்கி 16 தினங்கள் முடிந்து விட்டது ஆனா விழுந்தால் 17வது சண்டை இந்த 17வது சண்டையில இருப்பது 4 பேர் யாரு துரியோதனன் சகுனி சல்லியன் காரணம் நாங்க 4 பேர் இருக்கிறோம் அப்ப 4 பேர் இருக்கும்போது ஏன் இப்படி பதிலாய் மாமா என்ன ஏனென்றால் இந்த 16 நாள் சண்டை வரைக்குமே சேனாதி சேனைகள் ஆண்டு மணிந்தது மன்னாதி மன்னர்கள் ஆண்டு மணிந்து விட்டார்கள் இந்த 4 பேர்ல நான் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்தால் குருச்சத்திர பீடத்தில் பாண்டவரை உயிரோடு கொண்டு வர கொள்ள முடியும் ஆனப்பட சேனப்படை குதிரைப்படை எல்லா படையும் இறந்து தம்பிமார்கள் 100 பேரும் இறந்தார்கள் ஆனா துரியோதனன் கூட 101 ஆறு சொன்னால் 100 ஏத்துக்க மாட்டேன் 100 நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன் ஏத்துக்க மாட்டேன் பாட்டி எழுதிருக்கிறான் தானும் தம்பி 100 பேரு தானும் தம்பி பிரம்மாச்சாரி தம்பி 100 பேர் தானும் தம்பி 100 பேர் அப்ப ஆக மொத்தம் 101 பேர் 101 பேர் 100 பேர் நான் ஏத்துக்க மாட்டேன் அதனால சேனப்படை அத்தனையும் தம்பிமார்கள் 100 பேர் இறந்து விட்டார்கள் ஆனா இருந்து மக்களை வரிவடுத்தோம் மன்னனை வரிவடுத்தோம் ஆனா இருப்பது 4 பேர் இந்த 17வது சண்டை யாருக்கு வெக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழியா எப்படி மாமா அங்கு ஒரு குடி அதுவரை கருணராஜி பாண்டவர்கள் எப்ப கொள்வோம் அப்படி என்று எதிர்பார்த்திருக்கிறார் என் அண்ணனா ஆமா என் அண்ணன் அண்ணனா ஆமா அண்ணனுக்கு சேனாதி பட்டம் கொடுத்தால் அன்று பாண்டவரை இந்த 17வது சண்டைக்கு கர்ணனுக்கு சேனாதிபத்தம் கொடுத்தால் முதல்ல அர்ஜுனனை கொள்ளுவான் அப்படியா எப்படி அர்ஜுனனை கொள்ளுவான் அர்ஜுனன் கொண்டா ஐவரும் மனம் உடைஞ்சு போய் விடுவார்கள் அப்ப போர்களுமே முடிந்துவிடும் முடிந்துவிடும் இன்று நம்ம பக்கம் வெற்றி அது கொஞ்ச காட தயக்க முடியாமல் அங்கு தேசம் என்று அதுவரை கரராஜனுக்கு சேனாதிபத்திரத்தை கொடு அப்படியா இன்று நம்ம பக்கம் பிடி ஆகட்டும் இப்பொழுது என் ஜெகனி மாமன் வார்த்தை கேட்டு அங்குதாசன் சென்று என் அண்ணனுக்கு கர்ணனுக்கு நான் தானாபட்டம் தர வேண்டும் அப்படி தானாதிபட்டத்தை தருவதற்கு முன்பதாக அந்த புறத்தில் என் தேவியானவள் வான்மதி பெருந்திருவாள் இருக்கின்றாள் அண்ணவர் அழைத்து அண்ணவர் எழுத்துற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் எங்கு செல்ல வேண்டும் அங்குதாசன் செல்ல வேண்டும் நான் அழைத்ததாக என் தேவி அழைத்து வா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஒரு சத்தம் போடாம இருக்கிறீங்களா ஒரு 2 செகண்ட் நீங்க அப்புறம் கூட நீங்க பேசுங்க புரியுதா நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லீங்களா புரியுதா இந்த பக்கம் இருந்து 2 பேர் என்னங்கறாங்க நீங்க பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல அப்பனா நாங்க கதை நடத்தலாமே தெரியாம நடத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் ஆடி பார்த்தா கதையை உடுப்பாங்க நாயத்தை விட்டுட்டு கதை மேல கவனம் வரணும் கேளுங்கள் சபைகளே அதே நேரத்தில் துரியோதனனாகப்பட்டவர் அங்கு தேசம் சென்று கர்ணனுக்கு சேனாதிபட்டம் கட்ட வேண்டும் அப்படி சேனாதிபதி கொடுப்பதா இருந்தாலும் தன் மனைவியாகப்பட்ட பான்மதி பெருந்துருவாளை அழைக்க பான்மதி பெருந்துருவாள் தருவார் அவரால் மட்டும் என்ன
போனா என்ன கொள்ற இல்லன்னா அந்த பையன் கொஞ்சம் மிதிச்சிருப்பான் இந்த கண்ண காலை மடக்கி உட்கார்றான் இந்த செட்டுல இருந்து தேவடியா மோசமான தேவடியா யாரா தேவடியாங்கற வாயா தேவடியா உம்மா தேவடியா தங்கச்சி தேவடியா ஆளுக்கார புண்ட மேல ஏ சாந்த குடிச்சோட வாயா கூதி வச்சிட்டு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா காரே மால மரியாதை கேட்டு புண்ட மேல உன்னை எடா அப்படி இத திருத்தி இருக்கற நாட்டு ரெண்டு பொம்மைக்கு இந்த ஊர்றனால அந்த ஊரே பிடிச்சி விட்டான் என்னடி ஆறாரு என்னடி ஆறற இங்கங்கற பொம்பளை மாதிரி நினைச்சு விடாத ஏய் இங்கங்கற பொம்பளை மாதிரி நினைச்சு விடாத நான் கொஞ்சம் மோசமான பொம்பளை சடால கைய வச்சிருவேன் என்ன குறாயில என்ன தொப்பல மரடி தொப்பலே பயமார மாப்ள என்னடாங்க தெரியுது தொப்பல பார்த்துட்டே இல்ல வாய் திறந்துருப்பாங்க
அடியாத சீலகத்துக்கு அப்படி தாண்டி இந்த பக்கம் போய் வெளிய போய் நீ அங்க பாக்குறீங்க நீ ஏண்டி காட்டுற செல்ல காட்டல ஏவடியா முண்டை பிரச்சனை சின்ன பிள்ளைய கோர சுத்தறமா ஆறு ரெண்டு பேரும் ஜெயக்கோட்ல தாங்கறோம் அடியே கண்ணம்மா பாப்பா சொல்லுமா அடியே செல்ல ஏய் அடியே ஐயோ மாடு சனக்கல இதுரோ ஏய் மாடு ஈத்து போட மாட்டேங்குதுடா டேய் ஏய் மாடு இருக்குது காளை இருக்குது எங்கடா இது அங்க வந்துக்கிற ஏய் என்னால முடியாது வாடா ஏய் வாடா டேய் குஞ்சு கோட சாப்பிடு அடியே கண்ணம்மா அடியே செல்ல இந்த ஊருக்கு என்ன கேட்டா புதுசா வந்திருக்கிறேன் நாங்க என்னமோ தினைக்கு வந்து வரிச்சு முறை இந்த கோயில்ல ஆடுறீங்களான்னு பேசுறேன்